ஜி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமையல் ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ வந்து உணவு முறை, உண்ணும் முறை அப்படின்னு 2 விஷயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். உணவு முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ரொம்ப கிராமத்தில் பிறந்தவன், ரொம்ப பட்டிக்காடு. நான் பிறந்து வளர்ந்த ஊர். எங்கள் ஊரில் வந்து அது விவசாய குடும்பம். விவசாய குடும்பத்தில் வந்து ஆடு மாடுகள் இருக்கும். கம்பு, சோளம், சாமை, தெனை இதில் தான் சமையல் பண்ணுவாங்க. இதான் உணவாகவே இருக்கும். மற்றபடி அரிசி சோறுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம். என்றைக்கா ஒரு நாளைக்கு இட்லி தோசை, அரிசி சோறு எல்லாமே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அப்படி ஒரு பேக்ட்ராப்பில் பிறந்தேன் நான். பட் அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நகர வாழ்க்கையில் வந்து உணவு முறையாக இன்றைக்கி ஆர்கானிக் சிஸ்டத்தில் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இயற்கை வந்து எங்களுக்கு அப்படி ஒரு வசதியை வந்து அப்படியே பண்ணி கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சோளக்கூழ் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது கூச்சப்பட்டுக்கிட்டு, ஏன்னா சுற்றி உட்காந்து சாப்பிட்றவங்களாம் அரிசி சோறு சாப்பிடும்போது நம்ம சோளக்கூழ் சாப்பிட்றது கூச்சப்பட்டுக்கிட்டு 5 வருஷம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் நான் வந்து மதிய சாப்பாடு எல்லாமே ஸ்கூலுக்கு போயிருக்கேன். பசியோடு சாயங்காலம் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவேன் நான். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்துலேருந்து வந்தவன். இப்போ வந்து வேறு ஒரு வாழ்க்கை, வேறு ஒரு நகர வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துகிட்ருக்கோம். என்னோடய மனைவி மலர் வந்து பிரமாதமாக சமைக்கிறா. அற்புதமான சமையல். அவங்க வீட்டில், அவங்க ஊர் வந்து போடிநாயக்கனூர் நகரம். அவங்க பேசிக்கலாக பிறக்கும் போதே வந்து நகர வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க. அப்போ கூட அவங்க வீட்டில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் ஃபுட்டு இருக்கும். அவங்க அப்பா, அதாவது எங்கள் மாமனார் வந்து அவங்க கடைசி வரைக்கும் இது கேஸ் கனெக்ஷனே வாங்கி தரல. விறகு அடுப்பில் தான் சமைக்கணும், அப்போ தான் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விறகு அடுப்பில் இருக்கிற ருசியே தனி தான். ஸோ ரொம்ப பிரமாதமான சமையல் பண்ணுவாங்க. என்னோடய பொண்ணு ஐஸ்வர்யா, அவள் பேர், 10th படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் என்னோடய சன்னு வந்து இவளோட அண்ணன், அவர் வந்து கோயம்புத்தூரில் காலேஜில் PSG காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் வர முடியல, வரதாக தான் இருந்தார். என்னென்னா அப்போ உணவு பழக்கங்கள் வந்துருச்சு. அரிசி கலாச்சாரத்தில் இருந்தோம். அப்புறமா இப்போ இதெல்லாம் மாறி நிறைய நான், ரொட்டி, சப்பாத்திகள் மாறி, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் வந்து, அப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து பர்கர், பிஸா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவ வேண்டியது இல்லாத உணவுகளை சாப்பிட்றோம். அதுதான் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம். சாப்பிட்டா கை கழுவணும், அப்படி ஒரு உணவு சாப்பிட்ணும். இப்போ யாருமே சாப்பிட்டு கை கழுவ வேண்டியதில்லை. சாப்பிட்டுட்டு அப்படி தொடச்சிட்டு அப்படி கிளம்பலாம், பைக்கோ காரையோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. அப்படி ஒரு உணவு முறைக்கு நம்ம வந்துட்டோம். நான் பார்க்குறேன் இன்றைக்கி நிறைய ஹோட்டல்களெல்லாம் பார்க்குறேன். நம்ம தமிழ் ஆட்களையே, நம்ம சென்னை வாசிகளே தோசையை வந்து ஸ்பூனில் சாப்பிட்றாங்க. அது எனக்கு அவங்கள ரொம்ப நேரம் கோவம் வந்துச்சு அவங்கள பார்த்தோன்னே. தோசையை வந்து சாம்பாரை ஊற்றி, சட்னியை ஊற்றி, அதில் குழப்பி, அதை தோசையை ஊற வச்சு சொல்லும் போது எனக்கு வாயில் எச்சி ஊற்றுவாங்க. அதை சாப்பிட்டா தானே அது ருசி. நான் 5 விரலையும் அள்ளி சாப்பிடணும், அப்புறம் கை கழுவணும், அதான ருசி. அதை வந்து தோசை எப்படி ஸ்பூனில் சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. பாயசத்தை தான் ஸ்பூனில் குடிக்கலாம் நீங்கள், மற்றபடி சூப்பு குடிக்கலாம் ஸ்பூனில், மற்றபடி தோசையை சாப்பிட்றாங்க. அது வந்து நாகரிகம் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை நாகரிகம். நம்ம கலாச்சாரத்தோடு வாழ்கிறது தான் நம்மளோட நாகரிகம். அது ரொம்ப கூச்சப்படுறாங்க. அதை கையில் சாப்பிட்டா தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. கைங்கிறது படைக்கப்பட்டது அதுக்காக தானே. இந்த 5 விரல் படைக்கப்பட்டதே வந்து உணவுகளை வந்து பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும், அந்த மற்ற விஷயங்களுக்கு, எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்குமாகத்தானே இந்த 5 விரலோட படைக்கப்பட்டது கை. ஸோ அதனால் மேக்ஸிமம் கையில் சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார் ஹோட்டலில் இன்றைக்கி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்பூனில் கஷ்டப்படுறாங்க. ஒரு மட்டன் பீஸை கட் பண்ண முடியாமல் வெகுபாடு வர்றாங்க. அப்படி குத்தி சடங்குனது கீழே விழுந்துருது, கார்பெட்டில் விழுந்துருது. ரொம்ப சிரமமாக இருக்குது. கையில் சாப்பிட்டுட்டு கை கழுவுங்க. அது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது அந்த மாதிரியான உணவு சாப்பிடும் முறை. என் பையனே பார்த்தீங்கன்னா, அதாவது சாதத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே சாம்பார் அப்படி கலக்கி விட்டு ஊற்றணும். அதில் முருங்கைக்காய் இருக்கும், இது இருக்கும், நூக்கிள்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது எல்லா காய்கள் இருக்கும், வெண்டைக்காய் இருக்கும். அப்புறமா அதுலேருந்து அந்த காயை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு சாதத்தை பிணைஞ்சு சாப்பிட்டு அதை சாப்பிடணும். அப்படி இல்லை, டோட்டலாக காயை தனியாகவும் அதை கூட்டு மாதிரி ஆக்கிக்கிறாங்க சாம்பாரில் இருக்கிற காயை. அப்புறமா வெறும் சாம்பாரை மட்டும் ஊற்றி அப்படி நுனி விரலில் பட்டும் படாமல் அப்படி எடுத்து சாப்பிட்றாங்க. அது எப்படின்னு தெரியல, அதில் எப்படி ருசி இருக்குன்னு தெரியல. நமக்கெல்லாம் குழச்சி அடிக்கணும், அதான் ருசி. அப்புறம் ரசத்தையும் நல்லா தட்டில் விட்டு நல்லா நொறுங்க பிணைஞ்சு அப்படி ஒரு ராவிட்டு அப்புறமா வெறும் தட்டோடு எடுத்து அந்த ரசத்தை குடித்தா தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உணவு முறை தான் நான் விரும்புவேன். எனக்கு வந்து இதுதான் சாப்பிடுவேன், அதுதான் சாப்பிடுவேன்லாம் கிடையாது. வாய்க்கு ருசியாக இருக்கிறது எல்லாமே சாப்பிடுவேன். அது கிராமிய உணவுகள் ரொம்ப பிடிக்கும், அது விரும்பி சாப்பிடுவேன் நான். மற்றபடி இந்த வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி வந்து
சைனீஸ் ஃபுட்டும் எனக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. சைனீஸ் ஃபுட்டோட ஸ்மெல் ஏதோ நிறையா இருக்குது. சைனீஸ் ஹோட்டலுக்குலாம் போனாக்க ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டப்படுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன பிடிக்குமோ, என் ரசனைக்கு என்ன பிடிக்குமோ, நான் வந்து ஒரு தடவை வீட்டில் மெனுவில் எழுதி ஒட்டியிருந்தேன் கிச்சனில். இன்றைக்கி காலைல இது பண்ணுமா, சாயங்காலம் இது பண்ணுமா. அப்புறமா பார்த்தா என்ன சொன்னாப்புல, நீங்கள் என்ன ஒட்டிக்கலோ அதுதான் உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாப்புல என் ஒய்ஃபு. ஸோ ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு அது, மதியத்துக்கு இதுனா காலையில் அது அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வந்து அதுவும் இப்போ வந்து நான் நிறையா வேறு மாதிரியான காலைல 7 மணிக்கெலாம் காலைல டிஃபன் சாப்பிட்றேன். டிஃபன் ஒன்றும் கிடையாதுங்க, 4 சின்ன வெங்காயம், பழைய சோறு கரைச்சி அடிக்கிறது, அப்படி தான் பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுக்குறாரு மனைவி கொடுக்குறாங்க, மலர். ஸோ இப்போ அவங்களோட சமையல் ஸ்டைல் பற்றி, அவங்களோட பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுமா? எனக்கு எல்லா சமையலும் செய்ய தெரியும். காரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம் நாங்கள். நான்வெஜ்ஜுக்கு மட்டும் காரம் சாப்பிடுவோம். என் பசங்களுக்கு, என் பொண்ணுக்கு தயிர் சாதம் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய உணவு. நான் ரொட்டி பிடிக்கும். வீட்டில் செய்கிறது தயிர் சாதம் ஊறுகாய். வெளியே போனால் பிரியாணி நல்லா சாப்பிடுவா. என் பையனுக்கு எல்லா சாப்பாடுமே நல்லா சாப்பிடுவான். ஆமாம், வீட்டுக்கார எல்லா சாப்பாடுமே நல்லா சாப்பிடுவாரு. ஆமாம், வீட்டில் பீஸாலாம் செய்வாங்க, ஏதாவது போடுவா. ஆமாம், அது மக்காச்சோளம்லாம் போட்டு அதை அப்படி கொதிக்க வச்சு, சீஸ் எல்லாம் போட்டு அப்படி கொதிக்க வச்சு இப்போ இதெல்லாம் பண்ணி பீஸாங்கிற பேரில் சாப்பிடுவாங்க. அப்படி வேறு என்ன? வேற ஒன்றும் இல்லை. உடம்புக்கு எது நல்லதுமா? என்ன சாப்பாடு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு? உடம்புக்கு சாப்பிட்றது நல்லா ருசிச்சு சாப்பிடணும், டிவி பார்க்காம சாப்பிடணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பிளேட்டை பார்த்து சாப்பிடணும். யாருமே பிளேட்டை பார்த்து சாப்பிட்றது இல்லை, டிவி பார்த்துட்டு இப்படி தான் சாப்பிடுறது. இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, ஃபோனில் பேசி இல்லைன்னா கரண்ட் இல்லைன்னா யார் வீட்டில் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. கவிஞர் வைரமுத்து சார் வந்து ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார், உடல் ஆரோக்கியத்தை பற்றின ஒரு கவிதை, மருத்துவம் சார்ந்த உடல் ஆரோக்கியம், உடல் பேணுதல் என்னங்கிறத பற்றின ஒரு கவிதை. அதில் ஒரு வரி வரும், உன் சாப்பாட்டு மேஜைக்கும் படுக்கை அறைக்கும் போதுமான தூரம் இருக்கட்டும், அது பக்கத்தில் இருக்கக்கூடாது, சாப்பிட்டோன்னே படுத்துறாது அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாரு. சாப்பாடுங்கிறது வேறு, படுக்கை அறைங்கிறது வேறு. அது வந்து பல பேர் வந்து அந்த படுக்கை சாப்பிட்டுட்டு அப்படியே விழுந்துருவாங்க, 11:30 மணிக்கு வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டு அப்படி விழுந்துருவாங்க. அப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறக்கா அந்த வரியை சொல்லியிருப்பார். அது மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் மொபைல் ஃபோனுங்கிறது வந்து நம்ம உடலோடு சேர்ந்து ஒட்டுனது மாதிரி ஆயிடுச்சு, வாழ்க்கை முறையும் அப்படி ஆயிடுச்சு. மொபைல் ஃபோன் இல்லாமல் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷம் ஃபோன் இல்லைனாக்கா ஏதோ நம்ம இழந்தது மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் இன்னும் பல பேர் வந்து ஃபோனை பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் ஒரு ஆளை பார்த்தேன், ஃபுல் டைம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஃபோனில் பேசிகிட்டே இருந்தார். சாம்பார், ரசம், மோர், அப்புறமா இன்னும் மறுசாதம் வாங்கி கையை கழுவுற வரைக்கும் ஃபோனை பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எதுக்கு அதை சாப்பிட்ணும்? வாய்க்குள்ளே என்ன போச்சு, என்ன ருசி இருந்தோம், நம்ம என்ன சாப்பிட்டோம், மென்று சாப்பிட்டோமா, மென்னாமல் சாப்பிட்டோமா, அது எதுவுமே இல்லாமல் ஃபோனில் தான் அவனுக்கு கவனம் இருந்துச்சு. அந்த மாதிரி வேண்டாம். ஃபோன் பேசணும்னா ஃபோனை பேசுங்க, பேசி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ஃபோனை சைலண்டில் போட்டு தூக்கி போட்டு சாப்பிடுங்க, சாப்பாட்டில் கவனம் சாப்பிடும். அப்புறம் புக்கு படிச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து 80s நிறைய பேர் இருந்தாங்க. 80களில் வந்து இந்த பெண்கள்லாம் வந்து புக்கு படிச்சுட்டே, டிவி பார்த்து புக்கு படிச்சுட்டே சாப்பிட்றது, இப்படி கதை படிச்சுட்டே சாப்பிடுவாங்க. அதுவும் வேண்டாம், தப்பு. படிக்கிறதுங்கிறது வேறு சுகம், சாப்பிட்றதுங்க அதுவும் வேறு ஒரு சுகம், வேறு ஒரு சுக அனுபவம் அது. அப்புறம் இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டாக டிவி, அதுவும் பர்டிகுலராக கடந்த 2-3 மாதங்களாக எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ்லேயும் ஹாட் நியூஸ்லேயும் பிரேக்கிங் நியூஸ்லேயும் தான் ஓடிட்டுருக்கு. அதனால் டிவியை தவிர்க்கவே முடியல. ஸோ டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதையும் தவிர்த்துருங்க. சாப்பாடுங்கிறது பெரிய ஒரு யாகம் மாதிரி, தியானம் மாதிரி அது சாப்பாடுங்கிறது. அப்படி அது முருங்கைக்காயெல்லாம் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் சாப்பிட்ற கலாச்சாரமே மாறிடுச்சு. எங்கள் ஜென்ரேஷனில் முருங்கைக்காயை வந்து வாயில் வச்சு நல்லா கடித்து சப்பி அதை சக்கையை தான் கீழே போடுவோம். இப்போ வந்து இன்றைக்கி முருங்கைக்காயை வந்து நுனிப்பல்ல வச்சு அப்படியே இப்படி ஒரு எழுவ அப்படி ஒரு எழுவ, அப்படி இல்லை. அது முருங்கைக்காயோட தோலோடு அதை வந்து நசுக்கி சாப்பிட்றதுல வந்து ஒரு ருசி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாப்பாட்டு முறை ரொம்ப முக்கியம். உணவு முறைங்கிறது வகை வகையாக நிறையா கண்டுபிடிக்கணும், ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா ருசிங்கிறதுக்கு வந்து லிமிட்டேஷனே கிடையாது, எப்படியும் இன்ஃபினிட்டி. அது வந்து இது கூட அதை சேர்த்தா இன்னொரு ருசி கிடைக்கும், இது கூட அதை சேர்த்தா இன்னொரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு உணவு முறைகள் வளர்ந்துக்கிட்டே போகுது, கண்டுபிடிக்கிறாங்க நிறையா. அதே நேரத்தில் சாப்பாட்டை வந்து ஒரு யாகம் மாதிரி பண்ணணும், ஒரு தியானம் மாதிரி பண்ணணும். சாப்பிட்றத வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடணும். ஸோ இந்த கவனங்கள் செதறாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் நான் இப்போ இந்த நடிகராக இருக்கிறதுனால வந்து ஷூட்டிங்கில் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஒன்று இருக்குது. சில நேரங்களில் பிரேக் விடாமல் வித்தவுட் பிரேக்கில் போகும். அது நேரங்களில் வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நடிக்கணும். மற்ற எல்லாருமே வந்து 150 பேர் 200 பேருமே வந்து பசியோடு தான் வேலை செய்வாங்க. இப்போ வந்து எனக்கு என்னென்னா அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடுங்கிறது எல்லாமே ஒரே மெஸ்ஸில் ஒரே அடுப்பில் ஒரே ஆள் செய்கிறது மாதிரி தான் இருக்குது. என்னென்ன ஷூட்டிங் பண்ணாலும் ஒவ்வொரு ஷூட்டிங்க்கும் ஒவ்வொரு படத்துக்கும் வர்ற ஃபுட்டு வந்து ஒவ்வொரு மெஸ்ஸிலேருந்து வருது. நிறைய மெஸ்ஸுகள் இருக்குது, ப்ரைவேட் மெஸ்ஸுகள் இருக்குது. ஆனால் என்னென்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, அப்படி ஒரு ஒற்றுமை, ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஒரே மாதிரி சாம்பார், ஒரே மாதிரி சாப்பாடு, அப்படி தான் இருக்கும். நண்பர் நடிகர் சூரிய அவர்கள் வந்து எனக்கு ஒரு சாப்பாடு முறை சொல்லிக் கொடுத்தாரு. அண்ணே இப்படி சாப்பிடாதீங்க, என்னை போர் அடிச்சிடும், அது போக வந்து வந்திருக்கிற சைடிஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக காலி பண்ண முடியாதுண்ணே, அதனால் அதில் கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டு உழைப்பி வச்சுருவீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி வேணால் சாப்பிட்ருக்க மாட்டேங்கண்ணே. சாப்பாட்டை வெளுத்து வாங்கணும்னா நான் சொல்கிற ரூட்டுக்கு வாங்க, என் பின்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார்.
போனாக்க இதே மாதிரி அதாவது ஒரு பெரிய தட்டு, நமக்கு சாப்பிட கொடுக்குற தட்டு, அந்த தட்டில் வந்து டோட்டலாக கூட்டு, பொரியல், 2-3 வகை நான்வெஜ்ஜு, சாம்பாரில் இருக்கிற முருங்கைக்காய், அந்த நூக்கிள்ஸ் காய், அந்த காய், இந்த காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் அரிச்சு போட்டு அது ஒன்று அப்படி மாதிரி ரவுண்டாக வச்சுக்கிட்டு ஒரு கும்பா மாதிரி ஒரு பாத்திரத்தில் சாதத்தை ஃபுல்லாக கொட்டுறது, கொட்டிட்டு ஃபுல் தயிரை அதில் ஊற்றுறது, தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி மடியில் வச்சு வெளுத்து வாங்குறது. எப்படி அப்படி இதில் என்ன வசதினா நல்லா சாப்பிட்டு முடிச்சு ஃபுல்லாக காலி பண்ணிடுறோம். அப்புறமா அந்த சைடிஸ் ஃபுல்லாக உள்ளே போயிடுது. தண்ணி கஞ்சியாக குடிக்கிறதுனால எது சைடிஸுமே ஒதுக்க முடியல, காரங்கிற எதுவுமே தெரியாது நமக்கு, நல்லா ஃபுல்லாக போயிடும். க்ளீனாக பாத்திரத்தை க்ளீன் பண்ணி சுத்தமாக அனுப்புறது. அப்படி ஒரு சாப்பாட்டு முறையை இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஷூட்டிங்கில் வந்து. அதில் இன்னொரு பெரிய வசதி இருக்குது. என்னென்னா, நீங்கள் சாம்பார், ரசம், காய்கறிகளோடு சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னாக்கா அது செரிமானமாகி உங்களுக்கு பசி இருக்கிறதுக்கு மினிமம் 3 மணி நேரம் ஆகும். இந்த தண்ணி கஞ்சியாக குடிக்கிறது வந்து 1.5 மணி நேரத்தில் பசிச்சிடும் உங்களுக்கு. கரெக்டாக 1:30க்கு நீ சாப்பிட்றீங்கன்னா 3 மணிக்கு பசி எடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு வந்து அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான உணவு முறையை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஷூட்டிங் சாப்பாடுங்கிறது கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்ணும். ஏன்னா நிறையா வந்து அதில் காரம் சேர்ப்பாங்க. எல்லா உணவுலையுமே காரம் அதிகமாக இருக்கும். அதை வந்து மெஸ்ஸு நடத்துகிறவங்ககிட்ட தயாரிப்பு நிர்வாகிகள் தான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் காரம் கம்மியாக போடுங்கண்ணே அப்படின்னு. அதை அவங்களும் சரிண்ணே அப்படின்னு கேட்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் என்னடா லைட்லேயே நின்று ஒர்க் பண்ணுறோம், ஹீட்டில் ஒர்க் பண்ணுறோம், வெயிலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள், என்னோடய அபிப்பிராயம். சில நேரங்களில் வந்து இன்ப அதிர்ச்சியாக நமக்கு வந்து பிரமாதமான சாப்பாடு கிடைக்கும். அது வந்து எனக்கு என்னோடய ஷூட்டிங்கில் தான் கிடச்சிது. நான் டைரக்ட் பண்ண முதல் படம் கண்ணும் கண்ணும், அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து காரைக்குடியில் பண்ணோம். அப்போ வந்து காரைக்குடி அந்த படத்தோட கேமராமேன் பாலசுப்ரமணியம் சார் வந்து காரைக்குடி, அவரோட அண்ணன் வந்து குமரேசன் அங்கே காரைக்குடியில் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஆள். அவர் தான் எங்களுக்கு ஷூட்டிங்கான உதவிகளை பண்ணிக்கிட்டு இருந்தார், லோக்கல் ஹெல்ப்பை வந்து அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு வரும். ஷூட்டிங்கு வரும்னா எல்லாருக்கும் இல்லை, ஷூட்டிங்கில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. நட்பின் ரீதியாக, நட்பின் அடிப்படையில் அதை அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்க வீடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடு வரும். நாங்கள் ஒரு 15 பேர் ரவுண்டாக உட்காந்து அதை சாப்பிடுவோம். அதாவது எல்லா உணவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். செட்டிநாட்டு உணவில் மட்டும் பார்த்திங்கன்னா 30 ஐட்டத்துக்கிட்ட இருக்கும். அது எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ ரசனையும். இத்தனைக்கும் தண்ணி இல்லாத பூமி, அது வயல் கிடையாது, அந்த ஊரில் வயக்காடு கிடையாது, நீர்ப்பாசனம் ரொம்ப குறைவு. எல்லா குடும்பங்கள்லையும் வெளியூர்கள்லையும் வெளிநாட்டுகள்லையும் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ வேலை வைப்பாங்க. அந்த வருமானத்தில் தான் காரைக்குடி இயங்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஊரில் சமையலுக்கு மட்டும் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து அசர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும் சாப்பாடு டேஸ்ட்டு. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னாக்க இன்றைக்கி வரைக்கும் என் நாக்கில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கிற விஷயம் பால் பணியாரம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. செட்டிநாட்டு பால் பணியாரம்னு. பணியாரத்தை என்ன மாவில் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ மந்திரம் போட்டு இதை மந்திரவாதி கொண்டு அதை அடுப்பில் ஊற்றி சொல்கிற மாதிரியே இருக்காது பார்த்தாக்க. அந்த பணியாரத்தில் வந்து பாலை ஊற்றி, தேங்காய் பாலையும் அந்த இதை ஊற்றி ஊற வச்சுருப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்டோம்னா, அதாவது திருநெல்வேலி அல்வா, அப்புறம் இன்னும் பெரிய உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயும் பார்க்க முடியாதப்பான்னு சொல்கிற உணவு கூட அந்த பால் பணியாரத்து பக்கத்தில் நிற்காது. இன்னமும் அந்த பால் பணியாரம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைகிறேன், இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. ஸோ அந்த பால் பணியாரம் ரொம்ப நான் விரும்பி வியந்து சாப்பிட்ட ஒரு 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 தின்பண்டம். அவ்வளோ நல்லாயிருக்கும் செட்டிநாட்டுதில் வந்து. சாப்பாட்டை பற்றி பேசுறதுன்னா சுவாரஸ்யமான டாபிக் தான். அதில் என்னென்னா, சாப்பாட்டை நான் வந்து சாப்பாடு ராமேன், தின்னி பையன் நான். அந்த மாதிரி ஆளுகிட்ட தான் சாப்பாடு. சிலர் இருப்பாங்க சாப்பிடவே மாட்டாங்க, ஓகே 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 அப்படின்ட்டு போயிடுவாங்க. டீ குடிக்கிறதுல கூட ஒரு ருசி இருக்குது, அந்த கடைசி சிப்பை வந்து உறிஞ்சி குடிக்கிறதுல. அந்த மாதிரியான சாப்பாட்டு ரசிகன் நான். ஸோ நிறையா சாப்பாட்டு விஷயங்களை பற்றி நிறையா பேசணும், உணவு முறைகளை பற்றி, உண்ணும் முறைகளை பற்றி நிறையா பேசணும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற சில நல்ல உணவுகளில் நாங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற உணவுகளில் முக்கியமானது வந்து சோள மாவு பணியாரம். சோள மாவால் செய்யப்படும் குழி பணியாரம் ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச உணவு. அது பர்டிகுலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், என் பசங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அந்த உணவை வந்து அந்த பணியாரம் எப்படி ஊற்றுறது, பணியாரம் எப்படி சுடுறது அப்படிங்கிறத பற்றின செய்முறை விளக்கங்கள் பார்த்தோம். அந்த பணியாரத்தை நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க, ருசியாக சாப்பிடுங்க. ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு உணவை பற்றி, சாப்பாடை பற்றி அவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஜீ தமிழுக்கும் ஜீ தமிழ் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.